இதுதான்டா சரியான பதிலடி அப்படின்னு சொல்ற மாதிரி கிரிக்கெட்ல நடந்த டாப் 3 சேவேஜ் ரிப்ளை மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ரீசெண்டா 2025ல ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி இருந்தாங்க. அந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டு ஆஸ்திரேலியா விக்கெட்டுகள் எல்லாத்தையுமே தூக்கி இருந்தாங்க. அப்படிதான் ஜெய்டன் சீல்ஸும் மிச்சல் ஸ்டார்க்க போல்ட் எடுத்து வெளியே அனுப்பி இருப்பாரு. போல்ட் எடுத்தவர் சும்மா இல்லாம மிச்சல் ஸ்டார்க்க பார்த்து டக் அவுட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி ஓவரா கத்தி இருப்பாரு. ஆனா அதை கேட்ட மிச்சல் ஸ்டார்க்கோ எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே போயிருப்பாரு. அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு அந்த சிரிப்பு ஒரு மாஸ்டர் பிளான் சொல்லிட்டு. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டு தொட்டவனே நான் விட்டதே இல்ல. அதுக்கப்புறம் கடைசி இன்னிங்ஸ்ல 204 டார்கெட்டோட வெஸ்ட் இண்டீஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ பிங்க் பால் கிங்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஸ்டார்க் வெஸ்ட் இண்டீஸ்க்கு காமிச்சிட்டு இருந்தாரு. எல்லாருடைய காலையுமே உடைச்சாரு, ஸ்டெம்ப் எல்லாத்தையுமே பறக்க விட்டாரு. அப்பதான் லாஸ்ட் விக்கெட்டா ஜெய்டன் சீல்ஸ் வர ஜெய்டன் சீல்ஸுடைய காலையும் ஸ்டெம்பையும் ஒன்னா சேர்த்து உடைச்சு அவரோட விக்கெட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் கையை நீட்டி நீ டக் அவுட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு. வெறும் 27 ரன்னுக்கே அந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் ஆல் அவுட் ஆகி இருப்பாங்க. இதுக்கு தான் மிச்சல் ஸ்டார்க்க பகச்சிக்கவே கூடாதுன்னு சொல்றது. நம்பர் 2, 2019 இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸும் ஒரு ஓடி மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல பட்லரும் இயான் மார்கனும் சேர்ந்து 200 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சிருந்தாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றதுக்காக ஷெல்டன் காட்ரல் உள்ள வந்து இயான் மார்கனுடைய விக்கெட்டை தூக்கி இருப்பாரு. தூக்கிட்டு தன்னுடைய ட்ரேட்மார்க் செலிப்ரேஷனான சல்யூட் செலிப்ரேஷனை ஷெல்டன் காட்ரல் பண்ணியிருப்பாரு. அவர் வழக்கம் போலதான் பண்ணியிருந்தாரு. இருந்தாலுமே ஜாஸ் பட்லரை அது ட்ரிகர் பண்ணிருச்சு. அதனால காட்ரல் மேல காண்டான ஜாஸ் பட்லர் கடைசி ஓவர்ல காட்ரல் வந்து போடும்போது அவருடைய ஒவ்வொரு பாலையுமே பவுண்டரிக்கு தெரிக்க விட்டுருப்பாரு, வெறித்தனமா ஆடி இருப்பாரு. அப்படிதான் 107 மீட்டருக்கு ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அடிச்ச உடனே காட்ரல் ஜாஸ் பட்லரை பார்க்க பட்லர் ஷெல்டனை பார்த்து சல்யூட் பண்ணியிருப்பாரு அவருடைய ஸ்டைல்லையே. அது பார்க்கறதுக்கு இதாண்டா சினிமா அப்படிங்கிற மூமெண்ட் மாதிரியே இருந்துச்சு. நம்பர் 3, 2018 இந்தியா இங்கிலாந்துக்கு டூர் போயிருந்தாங்க. அப்ப கடைசி மற்றும் வின்னிங் டிசைடரான ஓடிஐ மேட்ச்ல ஜோ ரூட் சூப்பரா ஆடி வின்னிங் ஷாட் அடிச்சு இங்கிலாந்தை ஜெயிக்க வச்சிருப்பாரு. செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. சீரிஸையும் அதன் மூலமா ஜெயிச்சிருப்பாங்க. அந்த சீரிஸை ஜெயிக்க வச்சுட்டு அவர் உடனே பேட்டை கீழே போட்டு பேட் டிராப் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாரு. அந்த செலிப்ரேஷன் ஐகானிக் செலிப்ரேஷனா மாறி இருந்துச்சு. நிறைய பேர் ஜோ ரூட்டை அதை பார்த்து பாராட்டி இருந்தாங்க. ஆனா அவர் யாருக்கு எதிராக பண்ணாரு? தலைவன் கோலிக்கு எதிராக. கோலி என்ன பண்ணுவாரு? சும்மா விடுவாரா? அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓடியை முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிச்சு அந்த டெஸ்ட்ல முதல் டெஸ்ட்ல ஜோ ரூட் செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாரு. அப்ப ரூட் 80 இருந்தப்போ பேஸ்டோ அடிச்ச பால்ல 2 ஆட ட்ரை பண்ணிருப்பாரு. பேஸ்டோ அடிச்சது கோலியோட ஏரியா. கோலி சும்மா விடுவாரா? பாலை பிக் பண்ணி ஆக்ரோஷமா ஒரு த்ரோ அடிப்பாரு ரூட்டோட எண்ட்லயே. ஸ்டெம்ப் தெரிச்சிரும், டைரக்ட் ஹிட்டா மாறிடும். ரூட் அவுட் ஆகி சோகமா வெளியே போயிட்டு இருப்பாரு. அப்ப பண்ணிருப்பாருங்க ஒரு மைக் டிராப் செலிப்ரேஷன். ஜோ ரூட் மாதிரியே பண்ணி அவருக்கு ரிவெஞ்ச் கொடுத்திருப்பாரு. அந்த நாள் சோசியல் மீடியால அதை பத்தி பேசி கொண்டாடாத கோலி ரசிகர்களே இல்லைன்னு சொல்லலாம்.